குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே சட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனுடைய சுவை ரொம்பவே அட்டகாசமா இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். நான் இன்னைக்கு அதற்கு நைலான் ஜவ்வரிசி, அந்த குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா, அது எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பால 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சராசரியா ஒரு 100 இருந்து 120 கிராம் அளவுக்கு இருக்கும். இது ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போறீங்கன்னா இது நீங்க காலையிலே ஊற வச்சுட்டா போதும். ஊற வைக்கிற நேரம் மட்டும் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். செய்யறது ரொம்ப சுலபமா செய்து முடிச்சிடலாம். இப்ப ஒரு சன்னியை வச்சு இதை நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். அடுத்ததா ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. 6 பாதாம் பருப்பை நீலவாக்குல கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பாதாம் பருப்புக்கு பதிலாக நீங்க முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப இதை கொஞ்சம் பொன்னிறமா சிவக்க வறுத்துக்கலாம். இதை இப்ப நம்ம அப்படியே எடுத்துடலாம். அடுத்ததா இப்ப இதுல 1/2 கப் அளவுக்கு கேரட் நல்லா துருக்கிட்டு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு பெரிய கேரட் எடுத்திருக்கேன். அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த நெய்யிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இதையும் இப்ப நம்ம எடுத்துடலாம். அடுத்ததா அதே பேன்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும். இப்ப தண்ணி ஒரு கொதி வந்துடுச்சு. ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அந்த ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது 8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குன்றதுனால உங்களுக்கு 5 நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேன்ல 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா 1 கப் வெல்லம் சேர்த்துக்குங்க, சரியா இருக்கும். இந்த வெள்ளத்துல ஏற்கனவே கொஞ்சம் அந்த ஏலக்காய் பொடி ஃப்ளேவரோட இருக்கும் அது. அதனால இதுல நான் தனிப்பட்ட முறையில் ஏலக்காய் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல இது பாகாகணும் அப்படின்னு கிடையாது. அந்த வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தா போதும். இப்ப பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே சமயத்துல உங்களுக்கு அந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்திலையும் வெந்திருக்கும் இந்த மாதிரி. இப்ப இதுல நம்ம நெய்யில வதக்கி வச்சிருக்க அந்த கேரட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம வச்சிருக்க அந்த வெள்ளை கரைசலையும் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அதில் அந்த தூசு திரும்பலாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். சப்போஸ் வெள்ளை சர்க்கரையில் உங்களுக்கு இது செய்ய விருப்பம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துங்க, சரியாக இருக்கும். கூடவே வறுத்து வச்சிருக்க அந்த பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏற்கனவே எல்லாமே நல்லா வெந்திருக்கு. எல்லாம் நல்லா ஒன்னோட ஒன்று கலந்து நல்லா சுழண்டு வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நல்லா அப்படி சுழண்டு வரணும். பார்க்கறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இது நம்ம ஜவ்வரிசி பயன்படுத்திருக்கோம். ஆறு இன்னும் கொஞ்சம் திக்கா மாறும். அதனால இந்த கன்சிஸ்டன்சிலே எடுத்துருங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நான் இன்னைக்கு ஆரோக்கியமான முறையில் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படி ஸ்பூன்ல அப்படி எடுத்து வாயில போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இதனுடைய சுவை வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.